ஸ்பீக்கர் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வந்தே மாத்திரம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் என்னமோ 105 104 நாள் 100 நாள் தாண்டி செஞ்சுரி போட்டாச்சு. ஆனா போர் நிறுத்தம் 2 கோடியே 15 லட்சத்தி அதுவும் மாதிரி ஒப்பந்தம் இந்த நிப்பாட்டியாச்சு. இப்ப மீண்டும் இந்த போர் நிப்பாட்டியாச்சுங்க அப்படின்றாங்க. உண்மையாலுமே போர் ஒப்பந்தம் நிப்பாட்டியாச்சா? 19ஆம் தேதி ஜெனீவால சைன் போடணும்னு ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் அறிவிச்சிருக்காரு. இது எப்படி சீரியஸா எடுத்துக்கலாமா இல்ல எப்படி? இப்போதைக்கு சீரியஸா எடுத்துங்க. சாயங்காலம் என்ன ஆகும் தெரியாது. தலைவர் ஒரு மாதிரி பர்த்டே ஹாப்பினஸ்ல ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. பர்த்டே? ஆமா, அவர் நேற்று பர்த்டே இல்லையா டொனால்ட் ட்ரம்ப். அகில உலக இல்லைன்னா அகில என்ன சொல்றது யூனிவர்ஸ் தான் அவர். ஸோ ஒரு ஸ்டார் அவர் பிறந்த நாள். அவர் இப்போதைக்கு அமெரிக்கா ஜனாதிபதியாகவும் இருக்கிறாரு. ஒரு பிறந்தநாள் சந்தோஷத்தில் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த போர் நிறுத்தம் பண்ணலாம்பா அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி போர் நிறுத்தணும். நம்ம ஊர் லோக்கல் அரசியல்வாதிகளாம் அதான் பண்ண பர்த்டே கொண்டாடுவாங்க, இல்லை பசங்களுக்கு பர்த்டே கொண்டாடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நினச்சிங்க. அவரோட பர்த்டே கொண்டாட்டத்தின் பகுதியாக இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணுமே தவிர ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலாம். ஆனால் இதனால இந்த அறிவிப்புனால என்னமோ என்னன்னு தெரியல, இவ்வளவு நாள் ஸ்டாக் மார்க்கெட், இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே அதில் பாதத்தில் இருந்தது, நேதி உச்சத்துக்கு போயிடுச்சு. நீங்க இதுல நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். என்னன்னா, இந்தியாவோட 3 மாலுமிகள் கொல்லப்படுகிறார்கள். இது 2 நாள் 4 வரை செய்தி முதல்ல அதுக்கே மாத்தி குற்றச்சாட்டு. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஈரான் மேல தப்புங்கிறாரு. ஈரான் என்ன சொன்னா பச்சையா பொய் புழுகுறீங்க, எங்க மேல தப்பே கிடையாது, நீங்க தான் இது பண்ணிருக்கீங்க. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவங்கள கூப்பிட்டே இது மாதிரி அமெரிக்காவை கூப்பிட்டே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. யாரு கொன்னா, எதனால, என்ன சம்பவம்? ஹார்முஸ் ஸ்ட்ரைட் இருக்கு இல்லையா, அது டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் ஆஃப் யாரு? ஈரான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி கப்பல் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ ஈரான் டேரக்டாக சொல்றாங்க, அவன் அதான் தாக்குதல் பண்ணேன். ஆனா ஏன்னா அவங்க ஒரு வேற ஒருத்தவங்களுக்கு பே பண்ணிட்டாங்க தெரியாம. அதாவது ஈரானுக்கு பே பண்ண வேண்டியதுன்னு சொல்றது அமௌண்ட்டை இதில் நடுவில் ஒருத்தன் பூந்து குட்டை குழப்பிட்டு அவன் துட்டு வாங்கிட்டு போயிட்டான். நம்ம ஆளுங்க என்ன நினச்சாங்கன்னா ஈரான் தான் பைசா வாங்குச்சுன்னு நினச்சி, நம்ம இந்த இதில் நிறைய கோபி சுதாகர் வீடியோலாம் கூட பார்த்தீங்கன்னாலும் இந்த தெரியாத ஒருத்தருக்கு பே பண்ணால் என்ன ஆகும், அந்த மாதிரி பே பண்ணிட்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நான் தான் பே பண்ணிட்டேன்ல, என்னை எப்படி தாக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதை மீறி ஈரான் இல்லை, நான் உங்க கூட பேசவே இல்லை, வேற ஒருத்தன் குறுக்கால லைன்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த லைன்ல வந்தவன் தான் பேசினானே தவிர நான் பைசா வாங்கலை, நீ எனக்கு பைசா கொடுக்கல அப்படின்றது தான் ஈரான் சொன்னது. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகி அதுக்கப்புறமா நம்ம ஆளுங்களும் இல்லை யார்கிட்ட பண்ணோன்றதை இது சரி பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஆனால் ஈரான் ஓன் பண்ணோம், ஆமாம் நான் தான் தாக்குதல் பண்ணேன், அது நான் முன்னாடி எனக்கு பேமெண்ட் வரலன்றதை அவன் சொல்லிட்டான். அமெரிக்கா இந்த போரோட ஸ்டார்டிங்கில் 1ஆம் தேதி மார்ச் ஒரு ஸ்கூல் மேலே ஒரு ஏவுகணை அடித்தாங்க. 80 குழந்தைங்க செத்து போச்சு. இன்னி வரைக்கும் அமெரிக்கா அதுக்கான பொறுப்பு ஏற்றுக்கல, இன்னி வரைக்கும் மன்னிப்பு கூட கேட்கல. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாவே தெரியல. குழந்தைய சாவடிக்கிறதுன்றது அமெரிக்காவோட இதில் இருக்குது போல இருக்கு மேபி. ஏன்னா உள்ள எப்ஸ்டீன்ற பேரில் பண்ணாங்க இல்லையா, அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த போர். நம்ம திரும்ப அதுக்கே போவோம். ஸோ அது வெளியில் வரட்டும். கூடவே இந்த 80 குழந்தைங்களை சேர்த்துங்க, கூடவே இந்த 3 மாலுமியும் 4 மாலுமியும் சேர்த்துங்க. ஏன்னா அமெரிக்கா எந்த இடத்துலையுமே தாக்குதல் பண்ணி அது மூலமாக கொல்லப்பட்டா அதை ஓன் பண்ணவே பண்ணாது. யமன் மாதிரி எந்த இடத்துல யமன் வந்திருக்கான்னு ஒரு விஷயமே வராது. மின்கசிவு, வழுக்கி விழுதல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கவே தவிர யமன் வந்தான்னு இருக்கு. அந்த மாதிரி அமெரிக்கா ஒரு இடத்துல கொலை பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்ல அவன் மேலே வேற ஒருத்த மேலே பழிய போடுமே தவிர ஒத்துக்காது. இவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னா 1 லட்சம் பேரை ஒரு 10 நிமிஷத்துல அப்படியே வேப்பரைஸ் ஆக்கிட்டு அதை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுவாங்க. ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது, 5, 9 கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனம் படைத்தவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த 4 பேர் கொல்லப்பட்டதற்கு வருத்தம் கூட தெரிவிக்காத ஒரு என்ன சொல்றது கேவலமான ஒரு எண்ணத்தை கொண்ட ஒரு கப்பல் கொள்ளையர்கள் மாறி இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா. நான் பதிவு செய்கிறேன், என்ன வேணா சொல்லிக்கோங்க. இது இல்லைன்னா முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க முதல்ல. ஸோ அப்படி இருக்கு. இந்தியா அவங்களுடைய தூதரை அழைத்து என்னடா பண்றீங்கன்னு கேட்ட உடனே நான் என் பிளாக்கேடை விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விலக்கிட்டு போறான். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பிளாக்கேடு ஈரான் போட்டது, அவன் ஈரான் அவனோட இடத்துல போட்டது, ஏன்னா அவன் தாக்கப்பட்டதுனால அவன் போட்டது. உனக்குன்னா வந்தது பிளாக்கேடு இந்த இடத்துல. அப்ப நீ தான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா, நீ தான் ஏலியன், இந்த பிரதேசத்துல நீ ஏலியன்.
அப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவோ சைனாவோ ரஷ்யாவோ ஏன் ஈரானுமே கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இருக்கு இல்லையா, கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லணுமா? தெரியாது. ஏன்னா ஹோர்மூஸோட ஸ்ட்ரெயிட்டோட இருக்கு இல்லையா, இதே பேரே ட்ரம்ப் ஸ்ட்ரெயிட்னு பேரை மாத்துறதுக்காக ஒரு உட்கார்ந்துருக்காரு. ஸோ அப்போ அங்கே வந்து நம்ம ஒரு டோல் வச்சோன்னா, நான் வந்து ஒரு பிளாக்கேடு போறேன்னு வச்சா ஒத்துப்பேன் அமெரிக்கா? ஒத்துக்க மாட்டானா? இப்போ நீ எப்படி இங்கே போடுவேன்றதான் கேள்வி. அதுக்கு வந்து நாங்கள் அப்படிதான் போடுவோம், நீங்கள் வந்து எவ்ரி ஒன் மஸ்ட் கம்ப்ளை வித் யூஎஸ் நேவின்னு சொன்னாங்க. அது ஜெய்சங்கர் சார் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பண்ணது தப்பு, இது முடியவே முடியாது, இது வந்து ஒரு தவறான ஒரு நிகழ்வு நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு இந்தியா தன்னுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல தான் நிற்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான பதில் கொடுத்தாரு. இப்ப அந்த 4 பேர் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அதை மறைக்கிறதுக்காக மேபி இந்த அமைதி அப்படின்ற மாதிரி காமிக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து கண் துடைப்பு. ஏன்னா இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதாவது இந்த போர் நிறுத்தம் ஸ்ட்ராங்கா வந்து பேசுறப்ப ஒரு பல கோரிக்கைகள் வந்து ஈரான் தரப்புல வச்சாங்க, அவங்க சைடுலயும் இருக்கு, இவங்க சைடுலயும் இருக்காங்க. பட் அதெல்லாம் இப்ப ஒத்துக்கிட்டாரா? ஏன்னா நிறைய காஸ்ட். அதான் கேக்குறேன். நீங்க அதாவது ஒரு இருட்டு அறையில் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தோட ஷேப் என்னன்றது தெரிஞ்ச மாதிரி தடவின்னு இருக்கானுங்க. அப்படிதான் இருக்கு உண்மையிலே சொல்ல போனா. இவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல. அதாவது ஒரு ஜோன் ஆஃப் ப்ராபபிள் அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டோடைய அந்த ஜோனுக்கே இவங்க போகலன்னு நான் சொல்றேன். ஜெனரலா அந்த அக்ரிமெண்ட் என்ன நடக்கும்? ஏன்னா இவன் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல உட்காந்துருக்கான் ஈரான், அவன் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல உட்காந்து அமெரிக்காக்காரன். 2 பேரும் உலகத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்னமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் வேலை, சரக்கு கப்பல், என்னென்ன உண்டோ எல்லாம் பிரச்சனையில் இருக்கு. ரீசன் என்ன? இவங்க 2 பேரெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் வர முடியல. சரி, நான் ஏன் இது வந்து முடியாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து முக்கியமான ஒரு பார்ட்டி இஸ்ரேலை ஆட் பண்ணுன்னு ஈரான் சொல்றான், இஸ்ரேல் எனக்கு தெரியாதுன்னு அமெரிக்காக்காரன் சொல்றான். இன்னைக்கு அதோட அதிபர் திரு நேத்தன்யாஹூ அவர்கள் வந்து சொல்றாரு, ஃப்ரெண்ட் அலை தான் நாங்கள் யூஎஸோட இருக்கோம், ஆனால் அது அவங்க டிசிஷன், ஒப்பந்தத்துக்கு போகிறாங்க, பீஸ் டாக் போகிறாங்க, ஆனால் இஸ்ரேல் போகவே இல்லை, நாங்கள் அதை ஒத்துக்கவும் மாட்டோம், இது எங்கள் நாட்டோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை தான் நாங்கள் எடுப்போம்னு இந்த பீஸ் டாக்ல இஸ்ரேல் இல்லவே இல்லை. அதுதான் சொல்றேன், ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், இது பாகிஸ்தான் கையில் எடுத்தது. இந்த எல்லாருமே என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் பாரு மத்தியஸ்தம் பண்ணிச்சு பாருங்க. ஒன்று சொல்கிறேன், ஒரு டீ கடையில் போய் உட்காந்து ஒரு 200 கோடி ரூபாய்க்கு டீலு, நம்ம ரஜினிகாந்த் சாரும் அந்த சிவாஜி படத்தில் அந்த பண்ண உடனே அந்த டீ கடைக்கார பெரிய ஆள் ஆயிடுவான். நான் கேட்குறேன் ஜென்ரலாக சொல்லி ஒரு பையன் சொல்லுவான், அந்த பையன் பெரிய ஆளா? கிடையாது. அந்த இடத்துல டீல் முடிஞ்சது, அந்த இடத்துல உட்காந்து, அவ்வளோதான் பாகிஸ்தானோட வேலை. பாகிஸ்தான் அந்த இடத்துல உட்கார்ந்து பேசினாலுமே வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னதுக்கான ரீசன், பாகிஸ்தான் வந்து இஸ்ரேல் நாடு ரெகக்னைஸே பண்ணல. ஸோ இஸ்ரேல் இல்லாமல் இந்த டீல் கம்ப்ளீட் ஆகாது. நான் திரும்ப சொல்கிறேன், அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஈரான் இருந்தாலும் சரி, இஸ்ரேல் இந்த இடத்துல ஆட் பண்ணாமல் உங்களால் டீல் சைன் பண்ணவே முடியாது. அது முதல் பாயிண்ட். 2வது, சரி இது இஸ்ரேலு ஒரு வேலை இறங்கி போய், சரி ஓகே ரொம்ப அழுகுறார் ட்ரம்ப், நம்மளுக்காக நிறைய வேலை செஞ்சிருக்காரு, இறங்கி போறான்னு வச்சுக்கோங்களேன். போய் சரி ஓகே நான் வரேன்பா, நானும் இதை ஒப்பந்தத்துக்கு வரேன்னு சொன்னான். அடுத்தது நான் வரேன். இதே மாதிரி ஒப்பந்தம் 2016 வருஷம் ஈரானோட கொண்டு வர்றதுக்கு ஒபாமா வந்து ஒரு தலைகீழ நின்று தண்ணி குடிச்சார். அப்போ வந்து ஒரு ஒப்பந்தம் சைன் ஆச்சு. அதோட பேர் ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு JCPA POAன்னு ஒன்று ஆரம்பிச்சார். அதை ட்ரம்ப் வந்து பயங்கரமாக சிரிச்சு, இதெல்லாம் ஒரு டீலாடா, இதெல்லாம் ஒரு மனுஷன் மதிப்பானா, நீ வந்து ஈரானை வந்து பெரிய ஆளாக்கிட்ட, ஈரான் வந்து பேசுகிற அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக கிண்டல்லாம் பண்ணார் ஒபாமாவை. பண்ணிட்டு அந்த அந்த ஒப்பந்தத்தை கீழ் குப்பையில் போட்டார். சரி, அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை கைவிடும். என்ரிச் பண்ண யுரேனியத்தை அது பர்சீவ் பண்ணாது, வெப்பன் பண்ணாது, அதை வந்து யாருக்காவது அதாவது கொடுத்துடணும், அமெரிக்கா கிட்ட கொடுக்கணும், இல்லை யார்கிட்ட கொடுக்கணும். அப்போ ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா, சரி நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன், நாங்களும் நிறைய நாள் வந்து சாங்ஷன்ஸ்ல இருந்துட்டோம், கிட்டத்தட்ட 79 நினைச்சு பார்த்துங்க, 2016 சாங்ஷன்ஸ் இருந்தாச்சு. எங்க மக்களுக்கும் போர் அடிச்சு போச்சு, உங்களுக்கும் போர் அடிச்சு போச்சு, சரி சாங்ஷன்ஸை நீ எடுத்துடுறேன்னு சொன்னீங்கன்னா நான் யுரேனியம் என்னது பெரிய விஷயமே இல்லை. ஆனா நீ என்னடா சொல்றதுன்னு, ஈரான் வந்து என்ன சொல்றான்னா, யுரேனியம் என்ரிச்மெண்ட் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும், அதை வச்சு எதுவும் பண்ண போறது இல்லைன்னு. ஆனா நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் பண்றேன் அப்படின்னு தான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதை நிறுத்துறாங்க, முடிவு பண்றான். அப்ப சொன்னா அந்த யுரேனியத்தை நான் நிறுத்துறேன், இதுக்கு மேல பர்சீவ் பண்ண மாட்டேன், சென்ட்ரிஃபியூஜ் எல்லாம் எடுத்துடுறேன். இது வரைக்கும் செறிவூட்டப்பட்ட 20% 25% அப்ப நான் சொல்றேன் 2016 அதை நான் வந்து ரஷ்யா கிட்ட கொடுத்துறேன்.
ரஷ்யா கிட்ட நான் ஒப்படைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், ஆனால் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் அதே மாதிரி நீ சாங்ஷன்ஸ் எடுத்துடணும், எனக்கு வந்து கொடுக்க வேண்டிய பணம், இவங்களோட பணம் அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த டீலை தான் ட்ரம்ப் அவர்கள் கீழ்ச்சி போட்டு உங்களோட ஒப்பந்தமே கிடையாது அப்படின்ட்டு திரும்ப மேலே சாங்ஷன் போட்டு இங்கே வந்து நிற்கிறோம். சரி, இப்போ ட்ரம்ப் என்ன சொல்ல போகிறாரு? ஒபாமா தான் கீழ்ச்சி போட்டாரு. இப்போ ட்ரம்ப்புக்கு என்ன அப்படின்னா நியூக்ளியர் அதே திரும்ப எடுத்துனாரு, அதே அதாவது ஓல்டு வைன் இந்த நியூ காஸ்க்குன்ற மாதிரி அதே எடுத்துன்னு வந்து புதுசாக ஒரு கிளாஸில் ஊற்றி பாரு, அதே மாதிரி யுரேனியத்தை நிற்கிறேன்னு சொல்கிறான். இப்போ 60% என்ரிச்மெண்ட் ஆயிடுது, அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறான். திரும்ப அமெரிக்கா கேட்குது ட்ரம்ப். அவன் ஈரான் என்ன சொல்கிறான்னா என்ரிச்மெண்ட்டை நிறுத்திடுறேன், ஆனால் அந்த டஸ்ட் இருக்குதுல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்குற லெவலில் நான் இல்லை, அதை நான் வச்சுப்பேன், வெப்பன் செய்ய மாட்டேன், 15 வருஷத்துல 20 வருஷம் வரைக்கும் நான் வெப்பன் செய்ய மாட்டேன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன், நான் வந்து பண்ண போகிறது இல்லை, டன் குட். ஆனால் அந்த என்ரிச்சான யுரேனியம் இருக்குது இல்லையா, அந்த யுரேனியம் அவனுக்கு கொடுக்குறதா இல்லை, யாருக்குமே கொடுக்குறதா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ அது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ முன்னாடி ரஷ்யாவுக்கு கொடுக்குறதா இருந்ததை இந்த நான் யாருக்குமே தரலன்றாரு. இந்த மாதிரி யாருக்குமே கொடுக்க போகிறது இல்லை, நான் வச்சுப்பேன், 15 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் நான் அணு ஆயுதம் செய்ய மாட்டேன், ஆனால் அந்த யுரேனியத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அதில் ரொம்ப கிளியராக இருக்காங்க. சரி, அதுக்கு மேலே சரி, இது வந்து அதுதான் இதுன்றது தெரியுதா, 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, அதுக்கு மேலே அதுவே கையெழுத்து ஆகிறதுக்கே முடியல. இப்போ ட்ரம்ப் இன்னொன்று எடுக்கிறார். என்ன எடுக்கிறாருன்னா பேலஸ்டிக் மிசைல் இருக்கு இல்லையா, இந்த டெல் அவீவ் நகரம் வரைக்கும் தாக்குச்சுல அந்த பேலஸ்டிக் மிசைல், ஹைப்பர்சானிக் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த தொழில்நுட்பத்தை நீ வந்து இது பண்ணக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அது இந்த லிஸ்ட்ல அவ வச்சிருக்கிறான்னு சொல்றான் அமெரிக்காக்காரன். இந்த யுரானியத்தை இப்ப பாருங்க, யுரானியத்தை என்ரிச் பண்றதுக்கு முடியாது சொல்லி கை விடுறதுக்கு ரெடி ஆனது 2016ல, அது திரும்ப இங்க வந்து நிக்கிறோம். ஸோ அது மாத்திரம் கையெழுத்தானாலே பெரிய விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது இவர் மேல ஆட் பண்றாரு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாருங்க, மேல நிப்பாட்டணுங்கிற எண்ணமே இல்ல. ஸோ இப்போ என்ன சொல்ல, பேலஸ்டிக் மிசைல் டெக்னாலஜியும் நீ ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, 80% மிசைல் அப்படியே இருக்குதுன்னு சொல்றான், அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரோன் பேலஸ்டிக்கோட நிக்கல, அடுத்தது வரேன், ட்ரோன் டெக்னாலஜியும் அதோட நிறுத்திக்கணும், இதுக்கு மேல புதுசா ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடாது, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நடக்கிற காரியம். தீபாவளி துப்பாக்கி ஏதாவது தயாரிக்கலாமா? அதாவது ஒரு முரட்டு சிங்கம்னு ஒரு படம் வந்தது, இருட்டு வருது, அது என்ன படம் வந்து இவரு லாரன்ஸ் சார் நடிச்சது. இப்ப ரீசெண்டா அவர் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு பாலிடிக்ஸ்ல. சோ அவரோட படத்துல வந்து கடலையா சாப்பிடலாமான்னு அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க கேக்குறது. உண்மையிலேயே சொல்லணும்னா அந்த இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அந்த படத்துல இவ்வளவு நாள் போர் போய்கிட்டே இருக்கு. ஆமா, நம்ம அதனால பாதிப்பாடுற நாட்களே நம்ம எல்லாம் தாங்க முடியல. நம்ம நாடுகள், சுத்தி இருக்க நாடுகள், உலக நாடுகளே ஸ்தம்பிச்சிருக்கு இந்த எனர்ஜி கிரைசிஸ்னால. இந்த 2 நாடுகள் எவ்வளவு நாள் தாங்கும்? நான் தாங்கிறதெல்லாம் இல்லை. இப்ப என்னைக்கு போர் நிறுத்தம் வருதோ அன்னைக்கு அமெரிக்க டாலருக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அமெரிக்காவால. சரி, ஈரான், இப்ப நான் ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். ஈரான் தாங்குமா? ஈரான் தாங்கிட்டானே, ஈரான் இப்பவும் தாங்கிட்டானே இருக்கான். அவனுக்கு எய்டு வரும், அவனுக்கு இஸ்லாமிய நாடுகள் எதிர்ப்பு இந்த பக்கம் கல்ஃப் தெரிவிச்சாலும் ஈரான் பக்கமும் ஆளுங்க இருக்காங்கல்ல, சைனா இருக்கான், கொடுக்குறான். உணவுப் பொருட்கள் எல்லாத்துலயும் வந்து ஹியூமனிடேரியன் நீட் எல்லாருக்கும் தானே கொடுக்குறோம். இந்தியா கூட உதவி செய்யும், உணவுப் பொருட்கள் தானே. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, உணவு இருந்தா போதும். ஸோ அது மாதிரி அவன் பண்ணிட்டு போறான், நம்மளுக்கு என்ன வந்தது? ஸோ இங்க என்னன்னா அமெரிக்கா, ஸோ உன் வேலை உன் நாடை மாத்திரம் பாரு, மற்ற நாடை விட்டுரு அப்படிங்கிறது தான் அதுக்கான பதிலா. ஜெனீவால என்னதான் நடக்க போகுது, ஜெனீவா வரைக்கும் போகுமான்னு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஜோஷ்ல சொல்லிட்டாரு, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஐ ஓன் வெதர் இட் கெட் சக்சஸ்னா எனக்கு சந்தோஷம். கமலஹாசன் சொல்ற மாதிரி தான், நடந்ததுன்னா கையெழுத்து போட்டா ரொம்ப சந்தோஷம். ஆனா கையெழுத்து போடப்படுவாங்க. இந்த 60 நாட்கள் காரிடார்ன்றது நடக்குமா? 60 நாள். அவர் என்ன சொல்றாருன்னா கையெழுத்து முதல்ல போட்டுருவோம். நம்ம பிரதமர் வரவேற்பெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. அவர் திரும்ப சொல்றேன், நீங்க வந்து கரெக்டா ஒழுங்கா அதோட அர்த்தத்தை படிக்கணும். அவர் என்ன சொன்னாருன்னா நடந்தா சந்தோஷம் தான் சொன்னாரு. அவரும் அப்படிதான் இருக்கு. அவருடைய ட்வீட் என்ன வருதுன்னா, நான் வரவேற்கிறேன். இப்ப நம்ம என்ன வேணா நான் சொல்றோம், இப்ப ஈரானும் அமெரிக்காவும் சண்டை போட்டுனே இருக்கணும்னு சொல்லலை. நம்ம என்ன சொல்றோம், 2 பேரும் சண்டையை நிறுத்தினா சந்தோஷம் தான்ப்பா, நடந்தா சந்தோஷம். அதே தான் அவரும் சொல்றாரு. ஆனா நடக்குமா, கான்கிரீட்டா நடக்கும்ன்றத ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இந்த பக்கம், மொஜாபா காமினே இருக்க வரைக்கும் இந்த பக்கம் சொல்ல முடியல. இப்ப இந்த பக்கம் நான் சொன்னல, இந்த டஸ்ட் கிஸ்ட் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, சரி இந்த சைடு எடுப்போமா?
அயட்டோலா மொஜாபா கமினி இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாரு, அமெரிக்கா எல்லாத்தையும் இந்த பிராந்தியத்துல இருக்கிற எல்லா பேஸையும் மூடிட்டு நீங்க இருந்து போயிரு அப்படின்ற ஒரு கோரிக்கை. UAE அரபுல இருக்க எல்லா இடத்துல இருந்து போயிரு, நீ வந்து எனக்கு அச்சுறுத்தல், நான் இவங்களை அட்டாக் பண்ண மாட்டேன், நீ போயிரு, அதுதான் என்னோட கண்டிஷன் நம்பர் 1 அப்படின்னு வைக்கிறான். இது நடக்குமா யோசிச்சு பாருங்க. சரி ஓகே, அது விட்டுருங்க. ரெண்டாவது, என் ஊர் மேல அடிச்சிங்க எல்லாரும் சேர்ந்து, அதுக்கு அடி வாங்கினது நான் தான், கோப்பை எனக்கு தான் அப்படின்னு சொல்லி $300 பில்லியன் எடுத்து வச்சு எண்ணி வை, அதுக்கப்புறம் நான் போற நிற்பாட்டுறேன், ஏன்னா நீ அடிச்சுட்டே என்ன, என் தலைவன் செத்துட்டான், ஓகேவா, அயட்டோலா அலி கமீனி செத்துட்டாரு. ஸோ அதனால என் தலைவன் கொண்டுட்டல நீ, அதுக்கு என் ஊர்ல இருக்கிற ஸ்கூலை கொண்டு இருக்க, என் ஊர்ல எல்லாம் அடி வாங்கி முழுக்க நிறைய அடி வாங்கியிருக்காங்க அவங்க. $300 பில்லியன் மறுகட்டமைப்புக்கு எடுத்து வைங்க எல்லாரும் சேர்ந்து, அமெரிக்கா எடுத்து வைன்னு சொல்றாரு. ஸோ இது நடக்குமா தெரியாது. ரெண்டாவது, இவர் என்ன சொல்றாரு, ஹோர்முஸ் யாரு, இது முன்னாடி ஹோர்முஸ் பிரச்சனையே இல்லை, இப்போ ஹோர்முஸ்ல நான் டோல் வாங்கிட்டு இருப்பேன்ல, அந்த டோலுக்கு இப்ப உரிமை தொகைன்னு பேரை மாத்துறாரு. இது வரைக்கும் சுங்கம்னு போயிருந்ததுல சுங்கம் கிடையாது, இப்ப என்னன்னா சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல் பாதுகாத்துக்கொள்ளவும், அந்த பொதுவழியில எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு அளிப்பதற்கும், நம்ம கேரளாவில் பார்த்தீங்கன்னா நோக்கு கூலின்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன், அதுக்கு வந்து எனக்கு உரிமை தொகையை கட்டிட்டு போங்க. எல்லா நாடும் அதை நான் கண்டிப்பா வாங்க தான் செய்வேன். நான் மாத்திரம் வாங்க மாட்டேன், என் சைட்ல நான் வாங்கிக்கிறேன். ஒமான் இருக்குல்ல, அவன் சைட்ல அவன் வாங்கிட்டோம், நாங்க 2 பேர் சேர்ந்து இதை சுயஸ் கனாலுக்கு கொடுக்குறல, சுயஸ் கனாலுக்கு யூகேவும் பிரான்ஸும் சேர்த்து தான் சுயஸ் கனால் கட்டமைச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்ப ஈஜிப்டுக்கு சுயஸ் கனால்ல டோல் கொடுக்குறீங்களே, என் ஊர் மாத்திரம் என்ன வந்தது, நான் மாத்திரம் என்ன தொக்கா அப்படி கேக்குறான். இப்ப ஈரான் 2016 ஒபாமா கையில காலில் ஓண்டு எப்படியாவது மீட்டர் வட்டிக்கு எப்படியோ வட்டிக்கு வாங்கி ஒரு டீல் சைன் பண்ண வச்சிருக்காரு. இந்த டீலு இப்ப நான் சொல்றது 2 பக்கமும் ஒத்து வருமா வராதான்னு நீங்களும் நம்மளுடைய மக்கள் தான் காலைல இறுதியான கேள்வியா. G7க்காக இப்ப எல்லாருமே பிரான்ஸ் போயிருக்காங்க, அங்க நம்ம பாரத பிரதமர் மோடியும் போயிருக்காரு, அதை தாண்டி அங்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் அண்ணனும் வராரு. பேச்சுவார்த்தை ஏதாவது நடக்குமா, 2 அதிபர்கள் சந்திப்பாங்களா, என்ன நடக்க போகுது பார்க்காத இருக்கிறது நல்லது. ஏன்னா அவர் வந்து 10 நிமிஷம் பேசிட்டு அரை மணி நேரத்துக்கு மோடி அதாவது பேசுறதே வந்து ஒரு ஹாட் லைன்ல பேசும் போதே என்ன பேசுறாங்கன்னு தெரியும். அதையே ஒரு 10 நிமிஷம் பேசுறத வந்து 1 மணி நேரம் வியாக்கியானம் கொடுப்பாரு ட்ரம்ப். நேரில் பார்த்துட்டாருன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ பார்க்காத வரைக்கும் சும்மா ஹாய் பை சொல்ற வரைக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது, பிரதமர் மோடி அவர்களுக்கும் நல்லது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நல்லது. ஆனா காங்கிரஸுக்கு கெட்டது, அவங்க அரசியல் பண்ண முடியாது, கரப்பாம்பூச்சி மாதிரி வந்ததுன்னா அச்சு போட்டு ஓரமா போட்டு போக வேண்டியதுதான். இவங்க போய் சைனால கையெழுத்து போட்டாங்களா, நம்ம எதாவது கேட்டோமா, இது வரைக்கும் கேட்டதுக்கு தான் பதிலா சொன்னாங்களா, சொல்லல. சரி இதை விடுங்க, இந்த G7ல மற்ற லீடர்ஸோட பேசுறதுக்கு ரெடி. இவங்க வந்து இந்த ஃபேபிள் அப்புறம் மைத்தாஸ் இதெல்லாத்தையும் பேன் பண்ணதுக்கு நேராக நேற்றுக்கு பிரான்ஸோடைய அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்டா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு. எல்லா நாடும் இந்தியா ஏங்க, உங்க ஊர்ல உங்க நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி ரன் பண்ண பவுஸ் இல்லாம தான் எங்க ஊர் பசங்களை சரி உங்க எஜுகேஷன் அவ்வளோ சூப்பர்னா, எங்க ஊர்ல காலேஜ் வரைக்கும் படிச்ச சுந்தர் பிச்சை தான் கூகுள் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஊர்ல அதே சமயத்துல நான் என்ன ஒரே கேள்வி கேட்கிறேன், ஊர்ல அதே சமயத்துல சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வந்திருப்பான்ல, அவன் இந்தியனாவே இருக்கட்டும், அவன் இந்தியால இருந்து போய் செட்டில் ஆன பையனாவே இருக்கட்டும், அந்த ஊர்ல படிச்சுட்டு அந்த ஊர்ல வேலை பார்க்கறதுக்கு இருப்பான்ல, அந்த பையனுக்கு பவுஸ் இல்லைன்றதுனால தானே இங்க இருந்து காலேஜ் வரைக்கும் படிச்ச பையனை கொண்டு போய் நீ உட்கார வச்சிருக்க. அந்த மாதிரி தானே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இங்க படிச்சவங்க தானே பேசிக் எஜுகேஷன் இந்தியாவில் படிச்சிருக்கான், கல்லூரி வரைக்கும் இங்க படிச்சிருக்கான், ஹையர் எஜுகேஷன் அங்க படிச்சிருக்கான், அவனுக்கு தான் நீ சான்ஸ் கொடுத்துருக்க. ஸோ அந்த மாதிரி நீ வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தையும் உன்னுடைய ஹெல்த் கேர் சிஸ்டத்தையும் வச்சு உள்ள நாள் வேலை காமிச்சிட்ட, இனிமேல் அதை காட்ட முடியாது. அதனால நீ இந்த சீப்பை எடுத்து மறைச்சு வச்சா கல்யாணம் நிக்க போறது இல்லை. நீ எதெல்லாம் மாட்டேன்னு சொன்னியோ, ராக்கெட்ரி படம் ஞாபகம் இருக்கா, நம்மளுடைய நம்பி நாராயணன் சார், நீ எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னியோ அதெல்லாம் கம்மியான செலவுல தரமான விஷயத்துல உன்னோட செஞ்சு காமிச்சோம். நீ வந்து எங்களுக்கு வேக்சின் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, உலகத்துக்கு நாங்க வேக்சின் சப்ளை பண்ணோம். அந்த நாட்டோட அதிபர்கள் வந்து காலில் வேக்சின் கொடுத்தா நல்லதுதான், தண்ணியை தான் கொடுத்தாங்க. அது அந்த ஊர்ல போட்டதுல 60 பேர் செத்து போயிட்டாங்களா, எவ்வளவு பேர் அதை போட்டதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இங்க ப்ராப்ளம் அது கிடையாது. நீ எதெல்லாம் முடியாது, சீப்பு எதெல்லாம் ஒழிச்சு வச்சியோ, மாப்பிள்ளை ஜம்முன்னு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, அது எல்லாமே ரெக்கார்டு இருக்குது. ஸோ நல்லது. இப்போவாது நம்ம ஊர்ல இருக்கிறவங்க சூடு சொர்ணம் வந்து நம்ம ஊர் ப்ராடக்டை யூஸ் பண்ணுன்ற ஒரு சொர்ணம் வந்து ஓகேவா, அட்லீஸ்ட் இப்போவாது
கண்ணை திறந்து இந்த டெக்னாலஜிலாம் என்னைக்கு வேணா தூக்கின்னு போயிடுவான். டெக்னாலஜின்றது ஒன் ஆஃப் த வார்ஃபேர் மெட்டீரியல் அன்னி நம்ம எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் பை நவ் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு சார் அவரோட ரிப்பீட் படிச்சிங்களா? ஸோ இதெல்லாம் அவரும் சொல்லிட்டு இருக்காரு, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு, டேய் பார்த்துக்கிடான்னு. இப்போவாது இந்திய அரசாங்கமும் சரி இந்திய மக்களும் சரி ஸ்வதேசிக்கு நீங்க பாரத பிரதமரோட உரையை கடந்த 2 வருடங்கள் எல்லாத்தையும் எடுத்து கேளுங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்வதேசின்ற வார்த்தை இல்லாமல் இருந்தேன்னா பேசுகிறேன். அதனால அமெரிக்காவோடு சந்தித்தாலும் சரி அவரை சந்திக்கலனாலும் சரி என்ன வந்தாலும் சரி நம்ம இந்தியா 6.6% growth இருக்கு. 148 கோடி மக்கள் இருக்காங்க. இவங்களுக்காக இந்த நாடு சீரும் சிறப்புமாக நடந்தே தீரும். அதை நடத்தி காட்டுவதற்காக பாரதத்துடைய பிரதமரும் அவருடைய டீமும் யார் இருந்தாலும் யார் இல்லைன்னா ரன் பண்ணிட்டு தான் இருக்கும். கண்ட்ரி வில் ரன்.